தாண்டா மினி பஸ் காத்து இருக்கிறது. எப்போ நம்ம போறதுன்னு தெரியலையே. இதுங்க சுண்டக்காமுத்துல இருந்து ஆலாந்தரைக்கு எத்தனை மைல் கோழி? 32 மைல் இருக்கு. அப்ப ஆலாந்தரை சுண்டக்காமுத்து இருக்கு. அட அந்த ஊர்காரன் தான் கேட்கணும். அந்த ஊர்காரன் தான் கேட்கணுமா? ஆடல் பாடல் நிகழ்ச்சி வேற ஸ்டார்ட் ஆயிருமேடா. இந்த கமல் செந்தில் வேற போயிருக்கிறான்டா. திண்டுக்கல் ரீட்டா வராங்க. திண்டுக்கல் ரீட்டா வேற வர்றாளா? அப்படின்னா விடக்கூடாது. இது ஆலாந்தரைக்கு போகுமா இல்லையா? என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மினி பஸ் வருமா வராதா? வராது இல்லை மாமாய். மினி பஸ் வருமா தெரியல. நடந்து போகலாம். நம்ம நடந்தே போகலாம். 5 கிலோ 10 கிலோ 30 கிலோமீட்டர் பரவாயில்லைங்க. நம்ம நடந்தே போய் இந்த ஆடல் மாட நிகழ்ச்சியை பார்த்தே ஆகணும். சரிங்களா? மாப்பிள பின்னாடினா நீங்க வாங்க. காடு வரமா தெரியும். ஆமா மாப்பிள அத புடிச்சு பிளஸர்லயே நம்ம போயிடுறோம். திண்டுக்கல் ரீட்டாவை பார்க்க எனக்கு போல. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கார் ரிப்பேர் ஆயிருக்குண்ணா. கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? இன்னைக்கு நமக்கு பொழுது விடிஞ்சிருச்சு. பிரச்சனை வண்டி ஸ்டார்ட் தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகுண்ணா. வாங்க. ஓகே சரி தம்பி தள்ளி விட்டுறேன். அவனும் எங்களை கொண்டு போய் ஆளாந்தரையில் இறக்கி விடும். இறக்கி விடும். நாங்க திண்டுக்கல் ரீட்டாம பார்த்து ஆகணும். நீங்க தள்ளி விடுங்க. ஸ்டார்ட் ஆச்சுன்னா திண்டுக்கல் ரீட்டாவை நானே கொண்டு போய் தம்பி பள்ளி ஓட்டு வாங்க. தள்ளுங்க பிடிங்க. ரைட். போகவே மாட்டேங்குது. ரோடு போற மிஷின் மாதிரி இருக்குது. இனி ஒரு 2 பேர் புடிச்சிட்டு வா. அப்படிங்களா? அங்க 2 பேர் வர்றாங்க. அவங்களை கூப்பிட்டுலாம். மங்காத்தா மருமகன் வேற வர்றான். அவன் லாரிவே பல்லையே எழுத்துருவா. பிரச்சனை இல்ல. போறோம். அவரே பெரிய திண்டுக்கல் ரீட்டாவை பாக்குறோம். திண்டுக்கல் ரீட்டாவை பாக்குறோம். இல்ல அதுக்கு முன்னாடி கூழு கட்டி போறோம். ஆனா அப்படி நீங்க போய் தள்ளுங்க. அப்படி வாங்க. அப்படி வாங்க. இவர் லாரியே தள்ளுவாராட்டு இருக்குது. அப்படி இருக்காரு. அன்னைக்கு முன்னாடி தள்ளுங்க. இந்த கணக்கு வண்டியில மல்லிகைப்பூ வாசம் பொம்பளை வச்சிருக்கிற வண்டியா இருக்கு. வண்டியை சலச்சா வச்சிருந்தாயா? சலச்சாவா? அது பயங்கரமான சலச்சாவாச்சு. அந்த ஓனர்கிட்ட வேணா கேளு. இதுக்கு இப்ப யார் வச்சிருக்கிறாங்க? இப்போ யாருன்னா வச்சிருக்காங்க? அது ஏன் என்கிட்ட கேக்குற? அடிக்கிறீங்க அவரே நான் அடிக்கிறேன். வண்டி தள்ள சொன்ன இவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க. 2 கேள்வி கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டானே? இந்த வண்டியை யார் வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. சரி. நான் நம்ம ஊர் வனச்சா வச்சிருக்கேன்னு சொன்னேன். சரி. மறுபடியும் இப்போ யார் வச்சிருக்கான்னு கேட்கறானா? ஏண்டா வண்டி தள்ள சொன்ன வண்டி தள்ளுறா. திண்டுக்கல் ரீட்டா பார்க்கணுமே வேண்டாமாடா? போடா வண்டி தள்ளுறா. அடங்க வண்டி ஏறு போடா. சொல்ல சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஏறி போடா. திண்டுக்கல் ரீட்டா கூட்டிட்டு போறேன். ஏறுங்கண்ணே போலாம். வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாம் ஏறுங்க. வண்டி ஏறுங்க. ஏறுங்க வண்டி ஏறுங்க. ஏறுங்க போலாம். உட்காருங்க. சீக்கிரமா உட்காருங்க. ஏப்பா நீங்க ஏறுறியா? மாமா ஏறுங்க போலாம். இந்த மானம் கட்ட வண்டியில மாப்பிள்ள ஏறணுமா? மாமா நம்ம பார்க்க போது திண்டுக்கல் ரீட்டாக்கு வேண்டி எவ்வளோ அடி எவ்வளோ வாங்குறேன்.
தீகடிச்சு முடிய போய் ஏய். போய் பாருங்க. என் மனசாரான பூலு பட்டியில் நிறுத்துறா வண்டிய சரிங்க தாங்க போய் ஏறு 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 ஏறுப்பா சீக்கிரமா ஏறுப்பா சீக்கிரப்பா. போலாமா போலாம் இன்னைக்கு திண்டுக்கல் நாங்களும் பாக்குறோம்.